குற்றால அருவியில் கொட்டும் தண்ணீரில் வந்த உடும்பை பார்த்ததும் மக்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் என்பது களைகட்டி காணப்படுகிறது. இதனால் பல பகுதிகளில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்காக வருகை புரிந்து வருகின்றனர். மேலும் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் மிதமான நீர்வரத்து உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அதாவது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் மெயின் அருவியில் 3 அடி நீளம் 7 கிலோ கொண்ட உடும்பு நீரில் அடித்து வரப்பட்டது. இதனை கண்ட அதாவது பெண்கள் குளிக்கும் பகுதியில் ஆர்சி பகுதியில் அந்த உடும்பு விழுந்ததை கண்ட சுற்றுலா பயணிகள் அலறி எடுத்து கூச்சலிடவே அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக தீயணைப்பு, அதாவது தென்காசி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் லாபகமாக உடும்பை பிடித்து தற்போது வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் அதாவது கடந்த சில நாட்களாக மலைப்பகுதியிலிருந்து பாம்பு மற்றும் உடும்பு அடித்து வரப்படும் சம்பவம் குற்றாலத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.